Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல் கார்ன் கேப்சிகம் மசாலா தாங்க. இதுக்கு நான் வேக வச்ச கார்ன் எடுத்து வச்சிருக்கேன். அது போக ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு வதக்கிறதுக்கு தேவையான ஒரு ஆனியனும் ஒரு தக்காளியும் எடுத்து வச்சிருக்கேன். பெரிய தக்காளியை நான் எடுத்துர்க்கனால ஒன்று தான் எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை ஃபர்ஸ்ட் வதக்கிடுவோம். ஒரு கடாயில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் தக்காளி வதக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஆனியன் போட்டுருவோம். இது நல்லா வதங்கட்டும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன் வதங்கவும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டையும் வதக்கிடுவோம். ஸோ வதக்கி அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுரும் அண்ட் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி, நான் பெரிய தக்காளியாக ஒன்று போட்டிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோன்னா நம்ம அரைச்சிடுவோம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம அரைச்ச ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் இப்போது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போது ஆனியன் அண்ட் கேப்சிகமும் போட போகிறோம். இது ரொம்ப வதங்கினா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மைல்டாக தான் வதக்க போகிறோம். நம்ம ஃப்ளேவருக்கு ஒரு பட்டை, அன்னாச்சி பூ போட்டு எண்ணெயிலே போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஆனியன் அண்ட் கேப்சிகம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். இது ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, மைல்டாக வதங்கினா போதும். வதங்கிடுச்சு. இந்த கேப்சிகம் அண்ட் கார்ன் செய்யும் போது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது புலாவ், ஜீரா ரைஸ் இதுக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச கார்ன் ஒரு பவுல் வச்சுருக்கிறேன் நான், அதையும் ஆட் பண்ணிடுவோம். கார்ன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான நம்ம கார்ன் கேப்சிகம் மசாலா அவ்வளோதான். இப்போது இதை நம்ம சிம்மில் வச்சு 5 minutes நல்லா கொதிக்கணும். நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ அந்த கேப்சிகம், கார்ன் எல்லா ஃப்ளேவரும் இறங்கி நம்மளுடைய மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஃபைனலாக சீஸ் தாங்க. யூஸ்வலாக நம்ம கார்ன் யூஸ் பண்ணும் போதே சீஸும் அதோட சேரும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 minutes சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீஸை நம்ம மேலே நல்லா துருவி விட்டுருவோம். துருவி ஒரு 5 minutes நம்ம அந்த ஹீட்லேயே மூடி வச்சுருவோம். ஸோ அந்த ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இது அடுப்பில் இருக்கும் போதே நம்ம சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம். மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இந்த டிஷ் வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Have a nice day.